ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த கோடை காலத்தில் நம்ம தினமும் பார்க்குற ஒரு சாதாரண காய்கறி, ஆனால் அது உங்களோட உடம்புக்கு ஒரு இயற்கை மருந்து அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதாங்க வெள்ளரிக்காய். நிறைய பேர் இதை வெறும் சாலட் காயின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இதில் இருக்கிற சத்துக்கள் உங்கள் உடலுக்கு அற்புதமான மாற்றங்களை தரும். ஒரு வெள்ளரிக்காய் தினமும் சாப்பிட்டா உடல் வெப்பம் குறையும், சருமம் நல்லா பிரகாசமாகும், செரிமானம் மேம்படும், வெயிட் லாஸ்க்கு உதவும், ரத்த அழுத்தம் கட்டுப்படும். இதோட பெரிய விஷயம் என்னன்னா, வெள்ளரிக்காயில் 95% தண்ணி இருக்கு. அதனால தான் சம்மர் சீசனில் வெள்ளரிக்காய் சாப்பிட சொல்லி நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி வரும். வெள்ளரிக்காயை எப்போ சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், தினமும் சாப்பிட்டா என்ன நடக்கும்? ஆனால் சிலருக்கு வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு அப்படின்னு தெரியணுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய 10 அதிசய நன்மைகள் பற்றியும் சாப்பிட்ற சரியான முறையை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு, வெள்ளரிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காயை பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி, விட்டமின் கே, பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு எல்லா சத்துக்களுமே இருக்குது. இந்த சத்துக்கள் தான் நம்ம உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை அள்ளி தருது அப்படின்னு சொல்லலாம். வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான கூலிங் ஃபுட். கோடை காலத்தில் உடல் வெப்பம் அதிகரிக்கும், அதிகமாக தாகம் வரும், உடல் சோர்வு, தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் கூட வரும். அந்த சமயத்தில் வெள்ளரிக்காயை சாப்பிட்டா உடல் வெப்பம் குறைய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல 60% வாட்டர் இருக்கு. அதனால தண்ணி குறைஞ்சிச்சுன்னா சோர்வு, தலைவலி, உடல் பலவீனம்லாம் வர ஆரம்பிச்சிடும். வெள்ளரிக்காயை பொறுத்த வரைக்கும் 95% தண்ணி இருக்கிறதுனால உடலை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். செரிமான பிரச்சனை, கேஸு, ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் உதவியாக இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துது. வெயிட் லாஸ் செய்ய முயற்சி செய்கிறவங்களுக்கு வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு காய்கறினே சொல்லலாம். ஏன்னு பார்த்தோன்னா இதில் கலோரிஸ் கம்மியாக தான் இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதனால ரொம்ப நேரம் பசி வராது. வெள்ளரிக்காய் சருமத்துக்குன்னு பார்த்தோன்னா ரொம்பவே நல்லது தாங்க. இதில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாகவே இருக்குது. இது சருமத்தை மென்மையாக நல்லா க்ளோவாக ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவியாக இருக்கும். நிறைய பேர் கண்களில் வெள்ளரிக்காயை வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஏன்னு தெரியுமா? வெள்ளரிக்காய் கண்ணோட வீக்கத்தை குறைக்கும், கண்களுக்கு குளிர்ச்சியை தரும். வெள்ளரிக்காயில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற கூட உதவியாக இருக்கும். இதை நேச்சுரல் டீடாக்ஸ் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். வெள்ளரிக்காய் பிளட் சுகர் லெவலை கட்டுப்படுத்த உதவுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் மினரல்ஸும் உடம்புக்கு சக்தியை தருது. இதனால சோர்வு குறையும், கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது, இதய நோய் அபாயத்தை குறைச்சிக்கலாம். வெள்ளரிக்காயை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? வெள்ளரிக்காயை சாலட், ஜூஸ், ரைத்தா, சாண்ட்விச் இது மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வெள்ளரிக்காயை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம். எந்த நேரத்தில் சாப்பிடணும்னு பார்த்துட்டு வந்துடலாமா? மதியானம் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் கூட சாப்பிடலாம். ஆனால் சிலருக்கு நைட்டில் சாப்பிட்டா டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாகும். நைட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 வெள்ளரிக்காய் சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? அலர்ஜி இருக்கிறவங்க, அதிகமாக குளிராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க, சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்கலாம் அளவாக வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சாதாரண காய்கறி மாதிரி தெரிகிற இந்த வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அது உடம்புக்கு பலவிதமான அற்புத நன்மைகளை அள்ளி தருது. அதனால தான் இதை டெய்லி உணவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் தினமும் வெள்ளரிக்காய் இந்த கோடை காலத்தில் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறதையும், எத்தனை வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோல வெள்ளரிக்காய் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த கோடை காலத்துல வெள்ளரிக்காயை பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.